வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். திருச்சியில் பலருக்கு சனிக்கிழமை பேரணியில்தான் விஜய் தனது திரைப்பட நட்சத்திர பிம்பத்திலிருந்து விலகி ஒரு அரசியல்வாதியாக மேடை ஏறுவதை மக்கள் முதன்முறையாக கண்டனர். காலை 9 மணிக்குள் ஒதுக்கப்பட்ட போலீஸ் சாளரமான காலை 10:30 முதல் 11 மணி வரை ஜெனரல் இசட் மாணவர்கள், குடும்பங்கள், குழந்தைகளுடன் பெண்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் ஏற்கனவே அரங்கில் கூட்டமாக இருந்தனர். கடுமையான வெயில் இருந்த போதிலும் விஜய் இறுதியாக பிற்பகல் 2:45 மணிக்கு மரக்கடைக்கு வரும் வரை அவர்கள் 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்தனர். பலருக்கு காத்திருப்பு மிகவும் தனிப்பட்டதாக இருந்தது. நான் 90களில் இருந்து விஜயை பார்த்து வருகிறேன். ஆனால் நான் என் குடும்பத்துடன் வருவது இதுவே முதல் முறை. நாங்கள் எப்போதும் அம்மாவுக்காக அதிமுகவுக்கு வாக்களித்தோம். ஆனால் இந்த முறை என் மகள் முதல் முறையாக வாக்களித்தவள். அவரை பார்க்க மணிக்கணக்கில் நின்றேன் என்று மண்ணச்சநல்லூரைச் சேர்ந்த கே. விமலா கூறினார். கட்சிகள் ஆதரவாளர்களுடன் செல்லும் வழக்கமான பேரணிகளைப் போலல்லாமல் பல பங்கேற்பாளர்கள் தாங்களாகவே வருமாறு வலியுறுத்தினர். எங்கள் கிராமத்திலிருந்து 20 பேரை சேகரித்து கலந்து கொள்ள பணம் திரட்டினோம். நாங்கள் அவர்களுக்கு உணவு அல்லது மதுபானம் வாங்கவில்லை. அவர் ஒரு வாய்ப்புக்கு தகுதியானவர் என்று முத்தரசநல்லூரைச் சேர்ந்த எஸ். கோகுல் கூறினார். முன்னாள் திமுக ஊழியரான இவர் ஒரு வாய்ப்புக்கு தகுதியானவர். விஜய் ரசிகர் மன்றங்கள் ஒரு காலத்தில் நலத்திட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டதை மற்றவர்கள் நினைவு கூர்ந்தனர். மேலும் அந்த முயற்சிகள் இப்போது அவரது கட்சிக் கொடியின் கீழ் முன்னெடுக்கப்படுவதை காண்கிறோம் என்று கூறினர். இளைய தலைமுறையினருக்கு இந்த பேரணி நட்சத்திர அந்தஸ்தை விட அதிகமாக இருந்தது. அது அரசியல் மாற்றத்தை பற்றியது. விஜய் அண்ணாவை நான் பார்த்த மறுநொடி என்னால் அழுகையை நிறுத்த முடியவில்லை. ஒரு குடும்பம் மீண்டும் ஆட்சி செய்வதை நான் விரும்பாததால் டிவிகேவுக்கு வாக்களிக்க விரும்புகிறேன் என்று கல்லூரி மாணவி எஸ். கிரிஜா கூறினார். பல இளம் வாக்காளர்கள் விஜயை சுத்தமானவர் என்றும் வழக்கமான அரசியல்வாதிகளிடமிருந்து வேறுபட்டவர் என்றும் வர்ணித்தனர். அவர் வம்ச அரசியலுக்கு மாற்றாக வழங்க முடியும் என்று நம்பினர். இருப்பினும் இந்த உற்சாகம் ஏற்பாடுகளில் வெளிப்படையான இடைவெளிகளையும் வெளிப்படுத்தியது. நிழலோ குடிநீரோ இல்லாமல் கூட்டத்தில் பலர் மயக்கமடைந்தனர். மக்கள் ஒரு பார்வை பார்க்க மரங்களிலும் பாதுகாப்பற்ற கட்டமைப்புகளிலும் ஏறினர். இது மின்சார வாரிய அதிகாரிகளை பாதுகாப்பு காரணங்களுக்காக மின்சாரத்தை துண்டிக்க தூண்டியது. ஒரு கட்டத்தில் கேபிள் துண்டிக்கப்பட்டு ஒலிபெருக்கிகள் அமைதியாகிவிட்டன. இதனால் பல மணி நேர எதிர்பார்ப்புக்கு பிறகு பெரும்பாலானோர் விஜயின் உரையை கேட்க முடியவில்லை. பலர் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினாலும் வாக்குப்பதிவின் அளவும் தன்னிச்சையான தன்மையும் வியக்கத்தக்க வகையில் இருந்தது. வழக்கமாக பேரணிகள் பணம் மற்றும் வளங்களால் ஒழுங்கமைக்கப்படும் ஒரு மாநிலத்தில் சனிக்கிழமை கூட்டம் விஜயின் தனிப்பட்ட ஈர்ப்பை அடிக்கோடிட்டு காட்டியது. இருப்பினும் இந்த மூல உற்சாகத்தை அனுபவம் வாய்ந்த கட்சி கட்டமைப்பின் ஆதரவு இல்லாமல் நீடித்த அரசியல் உத்வேகமாக மொழிபெயர்ப்பது 2026 தேர்தல்கள் நெருங்கி வருவதால் அவருக்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.